தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் செவனேன்னு தானே இருப்பேன், என்ன தூக்கி ஏன் வம்பில் எடுத்து விட்ட அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம் இல்லையா நிறைய பேர். அப்படி நண்பர்கள் சிலருக்கு வாய்க்க பெறுவார்கள். எல்லாருக்கும் நான் அப்படி சொல்லலை, சிலருக்கு. அப்போ நண்பர்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிறத ஒரு போர்டே வைக்கலாம் சிலருக்கு. ஏன்னா அவனுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நண்பர்களால் அவன் துன்பம் அனுபவிக்காத துன்பமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடைபெற்றிருக்கிற ஜாதகத்தை நான் பார்த்துருக்குறேன். அப்படி ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரியான கிரகநிலை அமைப்பு இருந்தால் அவர்களுக்கு நண்பர்களால் பிரயோஜனம் இல்லை அல்லது நண்பர்களால் துன்பங்கள் அதிகமாக வரும் அப்படிங்கிற மாதிரியான சில விளக்கங்கள் இருக்குது. நிறைய இடத்துல இந்த விஷயங்களை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு சில விஷயங்களில் அதை தவிர்க்கலாம். அதனால் வரக்கூடிய தர்ம சங்கடங்களை நம்ம எளிமையாக எதிர்கொள்ளலாம். அதே சில விஷயங்களில் நம்ம பார்த்துருக்கோம், நண்பர்களால் முன்னுக்கு வந்தவங்களும் இருக்காங்க கூட்டு தொழில் பண்ணி. இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கல, எதிர்மறையான விஷயங்கள் நண்பர்களால் வீணாக போகக்கூடிய அல்லது நண்பர்களால் எதிர்மறை பலன்கள், நெகட்டிவ் பிரச்சனை, நண்பர்களால் கொஞ்சம் பிரச்சனை வரும் அல்லது நண்பர்கள் ஜாக்கிரதை, நண்பர்கள் உங்களை ஏமாற்றிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எந்த மாதிரியான கிரகநிலைகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அந்த மாதிரியான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதையும், எந்த காலகட்டத்தில் அதை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயங்களையும் ஒரு சில விளக்க ஜாதகங்களோட நம்ம பார்த்தா அது உங்களுக்கு எளிமையாக புரியும். நண்பர்களால் உயர்ந்தவனும் இருக்கான், நண்பனால் வீழ்ந்தவனும் இருக்கான். இப்போ இதில் நம்ம நெகட்டிவ் விஷயங்கள் எதில் நடக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அது 3வது வீடும் அதனுடைய அதிபதியும் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ 3வது வீடு ஒருத்தவனுக்கு 11வது இடம் நட்பு வட்டம்னு சொல்கிறது சோசியல் சர்க்கிள் அப்படின்னு சொன்னாலும் 3வது இடம் தான் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை குறிக்கக்கூடியது. அதாவது நட்பு வட்டங்கள் நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது. அதாவது 11வது இடத்திற்கு முதல் திரிகோணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதாவது 11வது இடத்துக்கு 5வது இடம். அப்போ அதில் 3வது இடம் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ இந்த ஜாதகத்தை உதாரணமாக எடுத்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு கடக லக்னம் 3வது இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கன்னியாக வரும். அதிபதி புதன் லக்னத்திலே அமர்ந்திருக்கார். 3வது இடத்துல கிரக தொடர்பு இருக்கான்னா குரு தொடர்பு இருக்குது. இப்போ குரு இந்த ஜாதகத்திற்கு யோக கிரகம் இல்லையா, லக்னத்திற்கும் சரி ராசிக்கும் சரி. அப்போ யோக கிரகத்தினுடைய பார்வை 3வது இடத்துல இருக்குங்கிறதுனால இங்கே கெடு பலன்களை கொடுக்காது, நட்பு வட்டங்கள் கெடுக்காது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடலாம். இங்கே புதன் லக்னத்தில் அமர்றாரு. இங்கே என்ன நெகட்டிவாக இருக்குது வேறு ஏதாவதுன்னா அங்கேயும் குரு பார்வை இருக்குது. அப்போ எவ்வளோ நெகட்டிவ் இருந்தாலும் அதை தட்டி எரிஞ்சிடும். கடகத்தில் செவ்வாய் இருக்கார் பூச நட்சத்திரத்தில், அங்கே பிரச்சனை இல்லை, குரு பார்வை சரி பண்ணுது. சுக்கிரனுக்கும் அதே போல் தான். இப்போ இங்கே புதன் நல்ல நிலையில் இருக்கார், அதுவும் புதனும் சுக்கிரனும் நெருங்கிய நிலையில் இருந்து அதை குரு பார்க்குறாருங்கிறதுனால இங்கே புதனால் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இங்கே நண்பர்களால் இவர் வீழ மாட்டார், இவர் நண்பர்களால் வாழ்வார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இன்னொரு ஜாதகம் எடுத்துக்கலாம். இங்கே இதில் பார்ப்போம். இங்கே 3வது இடத்ததிபதி அப்படின்னு சொல்கிறது செவ்வாய். கன்னி லக்னக்காரங்களுக்கு பெரும்பாலும் நண்பர்கள் செட் ஆக மாட்டாங்க. காரணம் தீய ஆதிபத்தியம் கொண்ட கிரகமாக வரும், அதாவது செவ்வாய் ஆதிபத்திய காரகத்தேர்வு இதில். இப்போ இங்கே என்னென்னா செவ்வாய் 3வது ஆதிபத்தியம் கொண்ட கிரகமாக வந்துடுது. அந்த 3வது இடத்த வேறு ஏதாவது கிரகம் பார்க்குதான்னா இல்லை. அப்போ இங்கே செவ்வாயை குரு பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கு வரும். இப்போ இது எந்த மாதிரியான பலனை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், நண்பர்களால் தீமை தரக்கூடியதா அப்படின்னு கேட்டால் ஆமாம், கிட்டத்தட்ட தீமை தரக்கூடியது தான். ஆனால் அது உயிர்கண்டம் அந்த மாதிரி வேறு அடித்தடி அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் குருவினுடைய பார்வையினால் சுமூகமாக பிரிஞ்சுக்கிறது. உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், நீ இனிமேல் என்கிட்ட பேசாத போ, இனிமேல் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சுமூகமாக பிரிகிறது. இப்போ இதே குரு அந்த இடத்துல இல்லைன்னா அடித்தடி வெட்டு குத்து தகராறு பிரிகிறது. இந்த மாதிரி கொடுக்கும். பொதுவாக இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நெகட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸால் பிரயோஜனம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இப்படி சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு புரிதல்களை ஏற்படுத்தியிருக்கும். நட்பு வட்டங்கள் மூலமாக யாருக்கு நன்மை அல்லது யார் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது, இந்த மாதிரியான விளக்கங்கள் உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன்.